ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் டாலர் இண்டெக்ஸ் பற்றி மட்டுமே சொல்ல போகிறேன். அதோட அனாலிசிஸ் மட்டுமே சொல்ல போகிறேன். நான் என்ன நினைக்கிறேன், ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேங்கிறத மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு மட்டுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போது 1 வீக் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இது கிளியராக தெரியும். இந்த ஒரு ரீஜன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் இன்னொரு இது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒன்று ரிவர்ஸ் ஆகலாம். கரெக்ஷன் ஆகிட்டு திருப்பியும் நீ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னும் இது எவ்வளோ கீழே போகும் அப்படின்னா அது வந்து ஃபெட்டோட நியூஸஸை பொறுத்து தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இதாகும், குறைப்பாங்களா இல்லை இன்னும் ஏறப்போகுதா அப்படிங்கிறது. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாவல் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பீக் லெவலில் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன்ஸும் யூஎஸில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரோ, பிரிட்டன் பவுண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இனி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். பட் எனிவே இது வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கான டைம் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கரெக்டான டைம். நல்லா கீழே போகுது. இன்னொரு நியூஸ் என்னென்னா, அனலிஸ்டெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னும் டாலர் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதாக இருக்குது. சரி, போகும்னா எங்கே இது வரைக்கும் போகும் அப்படின்னா, இப்போது 1 வீக் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, இந்த லைன் எல்லாமே. ஸோ இன்னும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் இதாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ட்ரெண்ட் ஒன்றும் பெருசாக எதாவது சேஞ்ச் ஆகாட்டியுமே கன்சாலிடேஷனில் இருந்தாலுமே உனக்கு ஃபெட் கவர்மெண்ட் சொல்கிற ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. டாலர் வந்து ஒன்று எந்தளவுக்கு வீக் ஆகும், இல்லை என்ன எந்தளவுக்கு கரெக்ஷன்ஸை பார்க்கும் அப்படின்ட்டு. பட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு ஃபால் இருக்குது அப்படின்ட்டு தான் எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து வாரன் பஃபெட் தான் எல்லாருமே அமௌண்ட் எல்லாமே சேஃப் அசட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மார்க்கெட் எது வரைக்கும் எப்படி இதாக இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த இதில் ஃபிப்னாஷி எடுத்தாலுமே இந்த ரீஜன்லேருந்து நீங்கள் கரெக்ஷன் பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த இதில் திருப்பி கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். அண்ட் ஃபண்டமெண்டல் நியூஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு டைம் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் இது நியூஸஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுவேன். டெக்னிக்கலாக எவ்வளோ இதாக இருந்தாலுமே நான் சும்மா ஒரு கிளான்ஸுக்காக ஃபண்டமெண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பவல் ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக டாலரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டுமே நான் போட்டிருக்கிறேன் இதில். ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.